ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 78:38 அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேவனுக்கு விரோதமாக அநேக முறை குறை சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு கோபமூட்டினார்கள். அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை அழிக்கவில்லை, அவர்களை அவர் மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாராவது இன்னொருவரை பற்றி குறை சொல்லவோ, அவர்களை பற்றி இழிவாக பேசவோ, முறுமுறுத்தாலோ அவர்கள் சும்மா விடுவார்களா? இல்லையல்லவா? அவர்களுக்கு ஏதாவது தீமை செய்து விடுவார்கள். அப்படி அல்ல நம்முடைய தேவன். அவர் நம்மை மன்னிக்கிறவர். When the people of God, Israel, were murmuring and complaining about God to Moses, but God did not destroy them, but he forgave them. Dear children of God, when somebody speaks ill about you or murmur about you, will you be calm and quiet? No. You will also reply to them in some manner of life. But it is God who is an example for us to show mercy upon those people and forgive them. That is the lesson we learn from this God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களையோ முறுமுறுக்கிறவர்களையோ நாம் சும்மா விடுவதில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபம் அடைகிறோம். அந்த உக்கிரம் அவர்கள் மேல் வரும் பொழுது அந்த கோபத்தை நாம் எதையாவது நாம் செய்து அதை காண்பித்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நாம் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். When we are so furious about other people, we show our anger upon them. But our Lord God is not like us. He always forgives when we show our anger against God. He always controls his wrath upon us. He is not condemning us. He is forgiving us. He is not destroying us, but he is giving us life eternal. Such a wonderful God we serve. We need to understand we also should follow such great qualities of our God in our life. We should not destroy the people, those who come against us, those who speaks against us, those who murmur against us. But we need to forgive them. We need to show our mercy upon them. And also we should not be furious, but we need to wait for God to judge for us. That is the way we need to live as a Christian. கிறிஸ்தவர்கள் என்ற முறையில நம்முடைய ஆண்டவரை போல நாமும் நம்முடைய உக்கிரம் எழும்பும் பொழுது நம்முடைய கோபத்தை விலக்கிவிட்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவரை போல நாம் வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் மக்கள் பேசும் பொழுதும், எங்களுக்கு விரோதமாய் மக்கள் முறுமுறுக்கும் பொழுதும் நாங்கள் உம்மை போல அவர்களை அழிக்காமல் அவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாக அவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய கிரியைகள் மூலமாய் எங்களை அவர்கள் கோபமூட்டும் பொழுது, அந்த உக்கிர கோபம் எழும்பி வரும் பொழுது நாங்கள் அந்த கோபத்தை நாங்கள் அப்படியே அடக்கிக் கொள்ளவும், நாங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.